அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே கௌரி சீரியல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கௌரி சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கௌரி பாப்பாவுக்கு புதுசாக ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது எல்லாருக்குமே. கற்பகாம்பாள் வக்கீலை பார்த்து பேசுனதுனால துர்காவை எப்படியும் வெளியே கொண்டு வந்துடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சுங்க. இப்போ தான் அனல் பார்க்கக்கூடிய பல திருப்பங்களோடு அந்த சீரியல் போக போகுதுன்ட்டு நான் நினைக்கிறேங்க. இப்போ தான் எனக்கு சீரியல் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஓகே, இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போகுதுன்னா, துர்கா கிட்ட கௌரி பாப்பா நடந்த விஷயத்தெல்லாம் வக்கீல் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமேல் தான் கற்பகாம்பாள் வக்கீலும் ஜமீன் குடும்பத்தார் வச்ச வக்கீலும் நேருக்கு நேர் மோதிக்கொள்கிறாங்க. இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியலிங்க. சத்யாவோட கொலை விஷயத்தில் நிறைய மர்மங்களும் எப்படி இறந்தாங்கன்ற விஷயமே தெரியாமல் சத்யா டாக்டரை இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுவரையும் கதையை கொண்டு போயிட்டுருக்குறாங்க. சத்யா உண்மையாகவே இறந்தாங்களா இல்லை யாரால் கடத்தப்பட்டு வச்சுருக்கிறாங்களான்னு என்னமோ தெரியலைங்க. இனிமேல் கற்பகாம்பாள் இந்த கேஸில் ஆஜரான பிறகு தான் சத்யாவோட கொலை வழக்கில் நமக்குமே என்ன நடந்திருக்குன்னு தெரியுங்க. அப்படியே கொலை செய்யப்பட்டாலும் எப்படி கொலை செஞ்சுருக்கிறாங்க, ஆக்சிடெண்ட்டாக இல்லை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்றதும் இன்னும் தெரிய வரலைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.